ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன். பேக்கிங் கிளாஸ்லாம் நான் எதுவும் போகல. எனக்கு பேக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். யூடியூப்பை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். எனக்குமே நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சரி பண்ணிக்கிட்டேன். நம்ம சேனலில் நிறைய கேக் ரெசிபி இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு சரியாக வரலன்னா அந்த வீடியோ போட மாட்டேன். எனக்கு பர்ஃபெக்டாக வந்தால் தான் நான் வீடியோவே போடுவேன். பனானா சாக்லேட் டீ டைம் கேக்கும் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 3 வாழைப்பழம் எடுத்துக்கணும். 1 முட்டை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் ஒயிட் சுகர் சேர்த்துக்கணும். 1/2 கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். சுமையாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா பீட் பண்ணியாச்சு. ஒரு பவுலில் அதை பீட் பண்ணதை சேர்த்துக்கணும். இந்த கேக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாழைப்பழம் சேர்த்ததால் மிக்ஸி ஜாரில் பீட் பண்ணினேன். இல்லைன்னா ஹேண்ட் பிளெண்டர் வச்சு தான் பீட் பண்ணுவேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 கப் மைதா சேர்த்துக்கணும். ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்குறப்போ கண்டிப்பாக சலிச்சுட்டு தான் சேர்த்துக்கணும். எந்த கேக் செஞ்சாலும் முட்டையும் சீனியும் தான் ஃபஸ்ட்டு பீட் பண்ணுவோம். அப்படி பீட் பண்ணக்குள்ளே நல்லா ஃபோமியாக நல்லா பீட் பண்ணிடணும். 3 டீஸ்பூன் மெல்ட் பண்ண பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த கேக்கில் பட்டர் ஊற்றுறேன். மற்ற கேக் எல்லாம் செய்யக்குள்ளே எண்ணெய் தான் ஊற்றுவேன். ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்குவேன். அளவுகள் கரெக்டாக இல்லைன்னா பர்ஃபெக்டாக கேக் வராது. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நார்மலாக கேக் செய்கிறப்போ முட்டையும் சீனியும் பீட் பண்ணுவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. முட்டை கவுச்சி எதுவும் இருக்காது. இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட 1/3 கப்பு கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடரையும் சலிச்சுட்டு தான் சேர்த்துக்கணும். கேக் செய்கிறப்போ எண்ணெயோ பட்டரோ சேர்த்துக்குவோம். அப்படி சேர்க்குறப்போ லைட்டாக பீட் பண்ணிக்கணும். இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும். இந்த கேக் செய்கிறப்போவே டிப்ஸும் சொல்லியிருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்து நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. கேக் ரொம்ப திக்காக இருந்தால் லைட்டாக பால் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி பால் சேர்த்துக்கணும். சில நேரம் பேக் பண்ணுறப்போ கேக் நல்லா உப்பி வரும். வந்துட்டு அப்படியே சுருங்கின மாதிரி இருக்கும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இடையில ஓவனை ஓப்பன் பண்ணி பார்க்கவே கூடாது. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸ் வரும். இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பேக்கிங் பேனில் சேர்த்துக்கலாம். பேனில் சேர்க்கக்குள்ளே பட்டர் பேப்பர் சேர்த்துட்டு அதுக்கு மேலே எண்ணெயோ பட்டரோ சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக தடவி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் பேட்டர் ஊற்றிக்கணும். ஒவ்வொருத்தங்களோட ஓவன் டைமிங் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் டைமிங் வைக்கணும். இன்னொரு டிப்பும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முட்டையும் சீனியும் நல்லா க்ரீமியாக பீட் பண்ணிடணும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மைதாலாம் சேர்க்குறப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணினீங்கன்னா கேக் சரியாக வராது. மேலே கிராக் விழுந்த மாதிரி இருக்கும், காஞ்சா மாதிரியும் இருக்கும். கேக் பேட்டரை டின்னிலேயோ கப்புலேயோ எதில் ஊற்றினாலுமே 3/4 பாகம் தான் ஊற்றணும். ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா அது வலிஞ்சு அப்படியே ஊற்றிடும். அதனால் 3/4 பாகம் மட்டும்தான் ஊற்றணும். அதுக்கு மேலே ஊற்றவே கூடாது. இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில நேரம் கேக் ரெடி ஆனோடனே லேசாக மேலே ஒட்டுற மாதிரி இருக்கும். எண்ணெய் சேர்க்கக்குள்ளே லைட்டாக பீட் பண்ணணும். இல்லைனா இந்த மிஸ்டேக் வரும். பேட்டரை ஊற்றிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கணும். அப்போ தான் ஈவனாக குக் ஆகி வரும். இந்த மாதிரி கேக்கை டேப் பண்ணிவிட்டு ஸ்டிக்கு வச்சு அடி வரைக்கும் மிக்ஸ் பண்ணாமல் மேலே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அடி வரைக்கும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேக் ரெடி ஆகணுன்னா மேலே ஒட்டுறா மாதிரி இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அது சுகர் நல்லா பீட் பண்ணாமல் இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். வீடியோவில் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். டோம் மாதிரி வந்தது, சுருக்கம் உழுந்த மாதிரி வந்தது, நல்லா சாஃப்டாக வந்தது, எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த கேக்கில் மேலே நட்ஸு சேர்த்துக்கோங்க. எந்த நட்ஸாக இருந்தாலும் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 40லேருந்து 45 நிமிஷம் வச்சு எடுக்கணும். ஒவ்வொருத்தவங்க ஓவனை பொறுத்து இருக்குது, டைமிங் மாறும். கேக் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. கேக்கை வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சு குத்தி பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டாது. நல்லா சாஃப்டாக இருக்குது கேக்கு. கேக் செய்கிறப்போ இன்னொரு காமனான மிஸ்டேக் என்னென்னா, நார்மலாக ஸ்பாஞ்ச் கேக்லாம் செய்கிறப்போ ஒரு மாதிரி மேலே டூம் மாதிரி வந்திருக்கும். அது எதனாலனா பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ சேர்த்துருப்போம். அது எக்ஸ்ட்ராவாக போனால் அந்த மாதிரி இருக்கும். ஓவன் ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் அந்த மாதிரி மிஸ்டேக் வரும். இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கேக்கை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இன்னொரு டிப்பு என்னென்னா, கேக்கை ஃபுல்லாக ஆற விட்டுட்டு தான் கட் பண்ணணும். இல்லைன்னா சரியாக கட் பண்ண வராது, உடஞ்சிக்கும். நல்லா சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு. கேக்கை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கேக்கில் சைட்லலாம் க்ரஸ்ட்டு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வர காரணம் என்னன்னா, நீங்கள் சுகர் சேர்க்கக்குள்ளே அதிகமாக சேர்த்துட்டா இந்த மாதிரி இருக்கும். இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கேக்லேயே லைட்டாக மேலே கிராக் விழுந்திருக்கு பாருங்கள். கேக் பேட்டர் கொஞ்சம் திக்காக இருந்துச்சு, அதனால இந்த மாதிரி கிராக் விழுந்திருக்கு. கேக்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த லைட்டாக ஒரே ஒரு சைடில் மட்டும் கிராக் விழுந்திருக்கு. கேக் பேட்டர் எப்போதுமே போரிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லைட்டாக கிராக் விழுவ வாய்ப்பு இருக்குது. இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேக் பேட்டர் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது. போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கேக் பேட்டர் ரொம்ப லூஸாக இருந்தால் ஒரு மாதிரி அமுங்கின மாதிரி ஆயிரும், ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆயிரும். இந்த கேக்கில் ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்குல்ல, அது நட்ஸு சேர்த்ததால் அப்படி இருக்குது. எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நான் செஞ்ச கேக்கெலாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் எனக்கு வந்துச்சு. டைட்டாக உப்புனா மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கேக் பேட்டரை 3/4 வாசி ஊற்றணும். இந்த கேக் சூப்பராக வந்துருந்துச்சு. இது நல்லா சூப்பர் சாஃப்டாக வந்துச்சு. இந்த கேக்கு தான் சொல்லியிருந்தேன், சுருக்கம் வந்திருக்கு பாருங்கள். இதான் டோமாக வந்திருக்குன்னு சொன்னல, இந்த மாதிரி தான் இருக்கும். நான் சொன்ன பேக்கிங் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.